ஹாய் எவ்ரிவன். இன்றைக்கி நான் என்ன டாபிக் சொல்ல போகிறேன் அப்படின்னா நமக்கு தெரியாமல் லைஃப்பில் நடக்கிற ஆஸ் பர் மை எக்ஸ்பீரியன்ஸ் இதுதான் இந்த இதோட டாப்பிக்கோட பேர். இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஹீலிங் எடுத்துக்கிறோம். ஹீலிங் அதெல்லாம் எனக்கு அதை பற்றி எதுவுமே தெரியாது. இப்போது ரீசெண்டாக ஒரு யூடியூப் சேனலில் பார்த்துட்டு இருக்கும்போது அந்த ஹீலிங் பற்றி நம்ம ஆனால் ஆக்சுவலாக இப்போ இன்றைக்கி நான் பேச போகிற டாபிக் எல்லாமே கடைசியில் ஒரே ஒரு இடத்துல தான் நிற்கும். அது நான் கடைசியாக இன்னும் நடுவில் நான் சொல்கிறேன். ஹீலிங் இந்த கையை இப்படி வைங்க, தலையை வச்சுக்குங்க, ரத்த ஓட்டம் நல்லாயிருக்கும் அப்படிலாம் சொல்லுவாங்க. அது எதுக்குன்னா சம்மந்தமே நான் வயிற்று வலிக்கு தலையில் கையை வச்சு லைட்டாக அடி பண்ணுவாங்க, காது சாய்க்க சொல்லி அடி பண்ணுவாங்க. அதை நான் கேட்டுட்டு தான் இருந்தேன். அதுக்கப்புறமா தான் யோசிச்சிட்டேன். எனக்கு நான் ஒரு சுகர் பேஷண்ட்டு. நார்மலான பர்சனுக்கு இருக்கிறத விட எனக்கு சுகர் அதிகமாக இருக்கும். ஒரு 130, 40, 140, 150 அதுமாரி இருக்கிற தெரியல எவ்வளோ. ஆனால் நார்மலான பர்சனுக்கு ஒரு 10-20% அதிகமாக இருந்தால் எனக்கு ரொம்ப அதிகமாக இருக்கும். ஏன்னா நான் எனக்கு கொஞ்ச நாள் கோமாலேருந்து இந்த குளுக்கோஸ்லாம் ஏற்றதுனால அந்த ப்ராப்ளம் எனக்கு இருக்குது. ஆனால் இந்த சுகர் இருந்தாலும் நான் இந்த சுகர் டேப்லெட் எடுக்க மாட்டேன். என்னால் முடியும், நான் எக்ஸசைஸ் பண்ணி பார்த்துக்கிறேன். அதை நான் நம்ப மாட்டேன். அதுக்கு பேர் தான் அந்த வாட் யூ திங்க் யூ பிகம். அதை தான் அந்த ஹீலிங்கில் சொல்லுவாங்க. ஹீலிங்கில் நமக்கு மருந்து மாத்திரை கொடுக்க மாட்டாங்க. லைட்டாக இப்படி பண்ணுங்கள், இப்படி பண்ணால் உங்களுக்கு சரியாயிடும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு கான்ஃபிடென்ட்டை நம்மளுக்கு அவங்க கொடுப்பாங்க. அதுதான் நான் சொன்னேன்ல, திரும்பி சுற்றி ஒரே இடத்துக்கு தான் வரும். நம்ம என்ன பாயிண்ட் பேசினாலும் வாட் யூ திங்க் யூ பிகம் அப்படிங்கிற ஒரு பாயிண்ட்டு. அதில் என் லைஃப்பில் எதெல்லாம் நான் பார்த்தேன், லைவாக நடந்தது, அந்த மாதிரி விஷயத்த மட்டும்தான் இப்போ ஷேர் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அது ஹீலிங்கில் இந்த சுகருக்கு நான் இது பண்ணியிருக்கேன். ஏன்னா என்ன என் ரேஞ்சுக்கு சுகர் இருக்கவங்களாம் ரொம்ப பயப்படுவாங்க. ட்ரிங்க்ஸ் சாப்பிட மாட்டாங்க, ரைஸ் சாப்பாடு சாப்பிட மாட்டாங்க. எனக்கு ஒன்லி டிஃபன், இட்லி அந்த மாதிரி தான் சாப்பிடுவாங்க. காலையில் நான் பசிக்குது, கை வருது, அந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க. அது அவங்க மனசே அவங்க அந்த மாதிரிலாம் பண்ணிடுது. எனக்கு அதில் பயமே இருக்காது. நடந்தால் எனக்கு அதெல்லாம் ஒன்றும் எனக்கு கொஞ்சம் ஓவராக கொஞ்சம் நக்கல் பிடிச்சாலும் அதெல்லாம் என்ன நடக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நான் இது பண்ணுவேன். அதுக்கேற்ற மாதிரி டாக்டரே ஒரு நேரத்தில் வேந்திருக்காங்க. ஏன்னா இவ்வளோ சுகர் இருக்குது, என்ன இது இருக்குது அப்படிலாம் சொல்லியிருக்காங்க. அது ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு ஹீலிங். ரெண்டாவது லா ஆஃப் அட்ராக்ஷன். இந்த லா ஆஃப் அட்ராக்ஷன் இது நான் கேள்வியும் பட்டிருக்கேன், நான் பார்த்தும் இருக்கேன். அது ஒரு சில குழந்தைங்க இந்த அனாதை ஆசிரமத்தில் இருக்க குழந்தைங்களும் ஒரு சிலர் தத்து எடுத்துகிட்டு போவாங்க. தத்து எடுத்துகிட்டு போயிட்டு ஒரு 2-3 வருஷம் கழித்து அந்த குழந்தைய நாம் அவங்கள பார்க்கும்போது அந்த குழந்தை அந்த அப்பாவோட முகசாயிலும் இல்லை அந்த அம்மாவோட முகசாயிலும் நமக்கு தெரியும். அதை நான் நேச்சுரலாகவும் பார்த்துருக்கேன். இது ஃபஸ்ட் நான் கேள்விப்பட்டிருக்கேன். அது அதுக்கப்புறமா ஒரு நான் கேள்விப்பட்டதுனால தான் எனக்கு அப்படி தெரிஞ்சுதா அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட் எனக்கு இருந்தது. ஏன்னா இந்த ஒரு விஷயத்தை இந்த மாதிரி தத்தெடுத்துட்டு போகிற குழந்தைங்க கொஞ்ச நாள் கழித்து எந்த பர்சன் தத்தெடுத்துட்டு போகிறாரோ அவங்களோட முகசாயிலில் மாறிடும். நீ வேணால் பாரு அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட ஒருத்தர் அந்த ஆசிரமத்தில் இருக்கணும்னு சொல்லிடுறாங்க. நான் அந்த ஆசிரமத்தில் சும்மா சர்வீஸ் பண்ணிட்டு இருந்தேன். அதனால் ஓரளவு எனக்கு அப்படி தோணுதோ அப்படிங்கிற ஒரு இது இருந்தது. ஆனால் இது என் லைஃப்பில் உண்மையாக நடக்கும்போது தான் இதை நான் இது பண்ணிட்டேன். என் லைஃப்பில் ஒரு 3 இடத்துல அது நடந்திருக்கு. இது பார்த்தீங்கன்னா 2022 எனக்கு நான் ஒரு பிபிஓவில் ஒர்க் பண்ணிட்டுருக்கேன். ஒரு ஆல் ப்ரெஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு கால் சென்டரில். அந்த கால் சென்டரில் உட்காந்து ஒர்க் பண்ணிட்டுருக்கும்போது ஒரு பாய் பொண்ணு என்னை பார்த்துட்டு நல்லா அப்போ தான் ஒரு 2-3 நாள் இருக்கும். என்னை பார்த்துட்டு நீங்கள் ரஜினி ஃபேன் தானே அப்படின்னு சொல்லிட்டு கேட்குது. எப்படி சொல்கிற, உங்கள் மூக்கில் அடிபட்டிருக்கு, இந்த அடி இதெல்லாம் தானாக பார்த்தேன், இங்கே அடிபட்டிருக்கும், எனக்கு இதுவாக இருக்கும், தானாக பட்டிருக்கும். அதுக்கப்புறம் என்னோடய ஆக்டிவிட்டி பார்த்தாலும் உங்களுக்கு பார்த்தாலும் தெரியுது நீங்கள் ரஜினி மாதிரியே பண்ணுறீங்க. நான் அந்த மாதிரிலாம் பண்ண மாட்டேன். அது மாதிரி அது ஒன்று. ரெண்டாவது 2023 நடந்தது. இப்போ லாஸ்ட் இயர் 24 ரிலையன்ஸில் வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது அவங்க ஒரு மேனேஜர், அவர் பேர் வெங்கட் சம்திங், இது எனக்கு தெரில. அவர் என் ஸ்டேட்டஸ் கூட பார்க்க மாட்டார். நான் கராத்தே மாஸ்டரா அப்படிங்கிறதுலாம் அவருக்கு தெரியாது. ஏன்னா நான் என் ஸ்டேட்டஸ் பார்க்குறவங்களுக்கு தெரியும். நான் வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸில் தினமும் இந்த லுன்ச்சக் சுற்றுறது, அப்புறம் அந்த ப்ரூஸ்லி ஸ்டேட்டஸ்லாம் அதிகமாக வைப்பேன். அவர் டக்குன்னு ஒரு நாள் என்னை பேசும்போது நான் சிரிக்கும்போது மணி பற்றியா ப்ரூஸ்லி மாதிரி சிரிக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு. என்ன இப்படி சொல்கிறாரு, ப்ரூஸ்லி அப்படி தான் வாயை திறக்காமல் சிரிப்பார் அப்படின்னாரு. ஆக்சுவலாக நான் ஏன் அப்படி சிரிக்கிறேன்னா எனக்கு பல்லு கரையாக இருக்கும், பல்லில் கொஞ்சம் டேமேஜாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் எப்பவுமே சின்ன வயசுலேருந்து வாயை திறந்து பல்லை காமிச்சு சிரிக்க மாட்டேன், வாயை மூடிட்டே சிரிப்பேன். அந்த லா ஆஃப் அட்ராக்ஷன் அவங்களுக்கு என்கிட்ட எப்படி யோசிச்சிருக்கு. இது 2023-24 நடந்திருக்கு. இதுக்கு முன்னாடி 2010 சம்திங் நான் காலேஜுக்கு போகிறேன். அப்போல்லாம் எனக்கு போலீஸ் ஆகணும் அப்படிங்கிறது ஒரு பெரிய தாட்டில் இருக்குது. ஆனால் இதெல்லாம் விட்டாச்சு. அப்போ மஞ்சுளா தேவின்னு சொல்லிட்டு ஒரு மேம் ஒருத்தவங்க.
அந்த மேம் என்னை பார்த்தோன்னே கேட்டாங்க, நீங்கள் என்சிசியில் இருக்கீங்க தானே அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அன்றைக்கி தான் ஃபஸ்ட் டே, நான் ஃபஸ்ட் டே காலேஜுக்கு போகிறேன். காலேஜுக்கு போய்ட்டு ஃபஸ்ட் டேவும் அவங்களும் வராங்க. ஆமாம் மேடம், ஆனால் எப்படி அவங்க கேட்டாங்க, உங்களை பார்த்தாலே தெரியுது அப்படின்ற ஒரு மேபி என்னோட கட்டிங் அந்த மாதிரி இருந்திருக்கும், இல்லை நான் போட்டுருக்க ட்ரெஸ் ஸ்டிஃபாக உட்காந்து இருக்குது அப்படி இருக்கும். அது கூட ஓகே அக்செப்ட் பண்ண. அந்த ரஜினி போஸ்டிங்கிறது ரொம்ப ஓவரு, அதை அக்செப்ட் பண்ணிக்க முடியாது. அதான் லா ஆஃப் அட்ராக்ஷன் அந்த இடத்துல ஒர்க் ஆச்சு. அடுத்து மேனிஃபெஸ்டேஷன், லா ஆஃப் மேனிஃபெஸ்டேஷன். இதுக்கு வந்து ஃபஸ்ட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து வாட் யூ திங்க் யூ பிகம் அப்படிதான் அப்படின்னு சொல்லுவாங்க. எனக்கு வந்து சின்ன வயசில் வந்து போலீஸ் ஆகணும் அப்படிங்கிற ஒரு ஆசைலாம் இருந்தது. ஆனால் ஒரு கட்டத்தில் வந்து நான் ரொம்ப இந்த சின்ன வயசுலேயே இந்த ஜெயிலுக்கெலாம் போயிட்டு அதுக்கப்புறம் ஏர்ன் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். காலேஜ் படிக்கும்போதே பார்ட் டைம் ஜாப்லாம் பண்ணி நிறைய சேலரிலாம் வாங்கி அப்போவே கொஞ்சம் பேட் ஹேபிட்ஸ்லாம் கற்றுட்டு அந்த ஒரு எக்ஸசைஸ் மார்ஷியல் ஆர்ட்ஸ் அதெல்லாம் அப்படியே கொஞ்சம் கேப் இருந்ததுனால நான் அப்போ வந்து காலேஜ் படிக்கும்போது டோல்கேட்டில் பில்லு போகிற வேலை ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். அந்த பில் போகிற ஒர்க் பண்ணிருக்கும்போது இந்த பிபிஓ அதாவது அந்த ஐடி கம்பெனி வந்து கேப் வரும். கேபில் வரும்போது வந்து நான் அந்த டிரைவருங்கிட்ட நான் டிக்கெட்டை கிழிச்சு கொடுக்கும்போது எனக்கு அவங்கள பார்க்கும்போது எனக்கு ஒரு இது இருந்தது, எனக்கும் இந்த மாதிரி ஒரு நாள் வரணும் அப்படின்ற ஒரு ஆசை இருந்தது. தினமும் நான் அவங்கள பார்ப்பேன். எனக்கு ஆனால் அந்த ஆசை என் மனசுக்குள்ளேயே இருந்தது. நான் காலையில் காலேஜுக்கு போய்ட்டு நைட்டு வந்து டோல்கேட்டில் பில்லு போடுவேன். டோல்கேட்டில் வேலை செய்யும்போது தினமும் அந்த வருவாங்க. ஒரு சிலர் நான் பார்த்துட்டு ஏதாவது பட்ட பேர் வச்சு சொல்லிட்டு போவாங்க, ஹேர் ஸ்டைல் தெளிவா சூப்பராக இருக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு போவாங்க, தம்பி அது மாதிரிலாம். அது போயிட்டே இருக்குது. ஆனால் அந்த டைமில் வந்து நான் வந்து ஒரு ஆவரேஜ் ஸ்டூடெண்ட், 80-90 எடுக்கிற ஸ்டூடெண்ட் கிடையாது, ஒரு 60-65 எடுக்கிற ஸ்டூடெண்ட். நான் வந்து சின்ன வயசுலேருந்து நார்மலான ஒரு ஸ்டூடெண்ட் அப்படி இருந்தால் ரொம்பலாம் அப்படி கம்யூனிகேஷன்லாம் பெஸ்ட்டெல்லாம் வராது. என்ன ஆகுது, +2 காலேஜ் முடிஞ்ச உடனே ஒரு நிறைய ஃபேமிலி ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு நான் வந்து விப்ரோவில் போய் அட்டென்ட் பண்ணுறேன். ஆனால் என்னன்னா அதுக்கு முன்னாடியே நான் நிறைய பிபிஓலாம் ஒர்க் பண்ணியிருக்கேன் காலேஜ் படிக்கும்போது. அட்டென்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் காலேஜ் முடித்தோடனே எனக்கு விப்ரோவில் வேலை கிடச்சிச்சு. என்னை விட நல்லா படிக்கிற பசங்க, என்னை விட நல்ல கம்யூனிகேஷன் இருக்க பசங்க கூட ஒரு சாதாரண பிபிஓவில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க. எனக்கு டக்குன்னு ஒரே கிளிக்கில் கிடச்சிச்சு. ஆனால் அந்த வேலை கிடைக்கிறதுக்கு முன்னாடி வந்து எனக்கு ஃபஸ்ட் நாள் நிறைய ப்ராப்ளம் இருந்தது. ரீஎலெக்ஷன் சென்டர் போயிட்டு ஒரு மாதம் அந்த வேலைக்கு நான் இன்டர்வியூக்கு நான் போய் அட்டன் பண்ணிட்டு வந்ததுக்கப்புறம் ஒரு மாதம் நான் போய்ட்டு ரீஎலெக்ஷன் சென்டரில் இருந்தேன். ஆனால் உள்ளே இருக்க கூட என் கான்ஃபிடென்ட் வீட்டில் கண்டிப்பாக என்னால் நான் போக முடியும், இதனால் நான் அங்கே தான் போவேன் அப்படிங்கிற ஒரு இதில் நான் ஒரு மைண்ட் செட்டில் இருந்தேன். அதேமாதிரி வெளியில் வந்தேன். அதான் அங்கே நடந்ததும் ஒரு மேனிஃபெஸ்டேஷன் தான். அது வந்து நம்ம சுற்றி இருக்கவங்க எல்லாருமே பயமுறுத்துவாங்க அப்படிங்கிற மாதிரி, நீ இப்படி பேசக்கூடாது, இப்படி பண்ணக்கூடாது அப்படின்னு. அதாவது டீஅடிக்ஷன் சென்டர் அப்படிங்கிறது வந்து ஒரு ஜெயில் மாதிரி. அந்த இடத்துல வந்து உங்கள் வீட்டிலேருந்து வருவாங்க, அவங்ககிட்ட வந்து அவங்க கூட நீ போகக்கூடாது, நீ இங்கே தான் இருக்கணும், அந்த மாதிரிலாம் என்கிட்ட சொல்கிறாங்க. நான் அதெல்லாம் கேட்கல, நான் போவேன், எங்கள் அம்மா கிட்டே என்னை கூப்பிட்டு போ அப்படின்னு சொல்லிட்டு நானும் வந்துட்டேன். கொஞ்சம் ஒரு டக்குன்னு ஒரு முடிவு அதை எடுத்துகிட்டு என்னால் முடியும் அப்படின்றது இந்த மேனிஃபெஸ்டோ வாட் யூ திங்க் யூ பிகம் அப்படிங்கிறது அது ஒரு இடத்துல எனக்கு அப்ளை ஆச்சு. அதுக்கப்புறம் அதேமாதிரி அந்த விப்ரோ அது மாதிரிலாம் போச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த வாட் யூ திங்க் யூ பிகம் அந்த மாதிரி வந்து இந்த அஸ்ட்ராலஜின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குல்ல, நான் வந்து அஸ்ட்ராலஜி பார்ப்பேன், ப்ரொடிக்ஷன்லாம். எனக்கு ஒரு காலத்தில் வந்து எனக்கு எனக்கு அதெல்லாம் நம்பிக்கை இல்லை. இப்போ இந்த யூடியூப்பில் வந்து இந்த இந்துமதி மாலா அப்படின்றவங்க வந்து ஒரு சேனல் வச்சுருக்காங்க, செல்ஃப் சிங்க் ஸ்கூல். அதை பார்த்து நான் ரொம்ப அட்மையர் ஆனேன். அவங்கள பார்த்துட்டு இந்த யூனிவர்ஸ், லா ஆஃப் அட்ராக்ஷன், லா ஆஃப் மேனுஃபேக்சர் அதெல்லாம் ரொம்ப எனக்கு இதுவாகிடுச்சு. இப்போ வந்து ஆனாலும் நான் இதுக்கு முன்னாடி நான் இருந்ததெல்லாம் சொல்லணும்ல, அதையும் நான் பார்க்கணும். அஸ்ட்ராலஜிங்கிறது ஒரு சயின்ஸ் மாதிரி தான். அந்த சயின்ஸில் நான் கொஞ்சம் ரிசர்ச்லாம் பண்ணேன். ஏன்னா வந்து அதில் வந்து ஒன்று சொல்லுவாங்க, ஒரே குடும்பத்தில் 2 குழந்தைங்க பிறக்கிறாங்க, ஏன் ட்வின்ஸாக கூட இருக்கலாம், இல்லை வந்து ஒரு 2 வயசு சின்ன பசங்களாக கூட இருக்கலாம். 2 பேரும் ஒரே மாதிரி தான் வளர்கிறாங்க, ஆனால் அவங்களோட குணங்கள் பார்த்திங்கன்னா வேறு மாதிரி இருக்கும். அதுதான் இந்த டைமில் இந்த சுச்சுவேஷனில் பிறக்கிற குழந்தை. இதுக்கு வந்து இன்னும் சிம்பிளாக சொன்னால், இந்த அமாவாசை அன்னைக்கு மட்டும் பார்த்திங்கன்னா இந்த மென்டலி பாதிக்கப்பட்டவங்க கொஞ்சம் அதிகமான இதுவாக இருக்கும். அந்த மாதிரிலாம் இருக்குது. அது வந்து அஸ்ட்ராலஜி. அந்த அஸ்ட்ராலஜியும் லா ஆஃப் மேனுஃபேக்சரும் ஒன்று தான். நான் தான் சொன்னேன் ஆரம்பத்திலே, சுற்றி இது ஒரே இடத்துல தான் வரும். லா ஆஃப் மேனுஃபேக்சர் வந்து வாட் யூ திங்க் யூ பிகம். அந்த திங்க் அண்ட் க்ரோ அப்படின்ற ஒரு புக்கில் வந்து அந்த இது போட்டிருப்பாங்க, நம்ம என்ன நினைக்கிறோமோ அதுவாக தான் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த அஸ்ட்ராலஜி, லா ஆஃப் மேனுஃபேக்சருக்கு அந்த விப்ரோ ஜாப் சொன்னேன். இப்போ இந்த அஸ்ட்ராலஜி எப்படி லா ஆஃப் மேனுஃபேக்சரேஷனில் ஒர்க் ஆகுது அப்படின்னு சொல்லி நான் சொல்கிறேன் பாருங்க. எனக்கு அப்போ வந்து 27 இயர்ஸு. எனக்கு வந்து பொண்ணு பார்த்துட்டு இருக்காங்க, எனக்கு பொண்ணு கிடைக்கல. அப்போ பார்த்துட்டு இருக்கும்போது ஒரு புரோக்கர்கிட்ட போகிறோம். அவர் வந்து ஒரு ப்ரொஃபஷ்னல் அஸ்ட்ராலஜர்லாம் கிடையாது, ஒரு சாதாரண ஒரு அஸ்ட்ராலஜி தான். அவர் வந்து என்கிட்ட என்ன சொல்கிறாருன்னா வந்து, நீங்கள் வந்து காளகஸ்தி போங்க, அங்கே வந்து கோமாதா இருக்கும், அந்த கோமாதாவை பேக் சைடில் தொட்டு கும்பிட்டுட்டு 3 வாட்டி தொட்டு கும்பிட்டுட்டு வேறு ஏதோ 2-3 இதெல்லாம் சொன்னார்.
அதெல்லாம் பண்ணிவிட்டு வாங்க, பண்ணிவிட்டு வந்தீங்கன்னா பொண்ணு கண்டிப்பாக வந்து உங்கள் சைடில், அதாவது உங்கள் அப்பா சைட்லேருந்து கிடைக்காது, உங்கள் அம்மா சைட்லேருந்து கிடைக்கும், உங்கள் சைட்லேருந்து தான் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தரையில் வச்சு சத்தியம் பண்ணுறாரு. சார் நாங்களும் போய்ட்டு அதேமாதிரி கும்பிட்டு வரோம். காளகஸ்தி தான் அதான் ஃபஸ்ட் டைம் போயிட்டு வரோம். வந்ததுக்கப்புறம் என்னோடய ஒய்ஃப் வந்து இப்போ அப்படி தான் வந்தாங்க. அதாவது வந்து என் ஒய்ஃபோட அத்தை பொண்ணு என்கிட்ட வந்து ஒரு 2-3 மாதமாக அப்போ பழகிட்டு இருக்காங்க, ஃபோனில் பேசிட்டு இருக்காங்க. ஆனால் அதுக்கு முன்னாடியே அவங்க வந்து கிட்டத்தட்ட ஒரு 4-5 வருஷமாக எங்கள் அம்மா கம்பெனியில் ஒர்க் பண்ணுறாங்க. அவங்க கம்பெனியில் ஒர்க் பண்ணுறதுனால அவங்க மூலிமா என் ஃபோன் நம்பர் தெரிஞ்சு என்கிட்ட பேசிகிட்டு இருக்காங்க. அவங்களோட அத்தை பொண்ணு தான் என் ஒய்ஃபு. அதே மாதிரி அந்த கோயிலுக்கு போயிட்டு வந்து இவ்வளோ நாளாக சொல்ல வேண்டியவங்க அதை சொல்லலை. அப்போ திடீர்னு வந்து இந்த மாதிரி எங்கள் அத்தை பொண்ணு ஒன்று இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. இதான் அந்த நான் சொன்னல சுற்றி ஒரு இடத்துல லா ஆஃப் மேனிஃபெஸ்டேஷன், அஸ்ட்ராலஜி இது ரெண்டும் ஒரே இடத்துல ஒர்க் ஆனது இங்கே தான். அஸ்ட்ராலஜிங்கிறது ஃபுல் அண்ட் ஃபுல் சயின்ஸ் தான் நான் சொல்லுவேன். ஏன்னா நான் அதில் கொஞ்ச நாள் இருந்திருக்கேன் அப்படிங்கிறதுனால. அந்த பிறந்த ஜாதகத்தில் வந்து அந்த டைமுக்கு பிறக்கிற குழந்தைங்களுக்கு அந்த ஒரு குணம் அது சீம் இருக்குது. அதை நான் பார்த்துருக்கேன். ஒரு சிலருக்கு வந்து இந்த அதாவது ஃபார் எக்ஸாம்பிளுக்கு சொன்னோன்னா, இந்த மகாபாரதத்தில் வந்து இவங்களாம் வந்து இந்த ராசியை சேர்ந்தவங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ நான் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், தனுசு ராசி பூராடம் நட்சத்திரம் வந்து அந்த மகாபாரதத்தில் வர அர்ஜுனனோட ஜாதகம். ஹீரோ ஆஃப் த ஸ்டோரி அப்படின்னு சொல்லுவாங்க. அவர் கூட கடவுள் எப்போவுமே இருப்பார். கடவுளாக கிருஷ்ணர் தான் அவர் வழிநடத்துவார். அவருக்கு 2-3 அது போயிருக்கும். அந்த கேரக்டர் எனக்கும் ஒர்க் அவுட் ஆகிருக்கு. அதேமாரி சின்ன வயசுலேருந்து கஷ்டம், அப்பா இல்லை, அந்த மாதிரிலாம் இருந்திருக்கு. ஆனால் அதுக்கு அப்படியே கொஞ்சம் நியூஸில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், எங்கள் அம்மாவோட ஜாதகம் பார்த்தீங்கன்னா சிம்ம ராசி மகான். இது வந்து சிம்ம ராசி வந்து துரியோதனன், பீமன், கர்ணன் இவங்க 3 பேருக்குமே அந்த நட்சத்திரம் ராசி. என் பையனுக்கும் அதே ராசி நட்சத்திரம், மகாராசி சிம்ம நட்சத்திரம். ஓகே, அவன் இன்னும் வளரல சொல்லி. ஆனால் எங்கள் அம்மா கிட்ட நான் அந்த இது பார்த்துருக்கேன். தான்ற ஒரு கண்ட்ரோல் ஆணவம் அதெல்லாம் இருந்திருக்கு. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா என் ஒய்ஃப் வந்து தனுசு ராசி 3 நட்சத்திரம். இந்த 3 நட்சத்திரம் தனுசு ராசி வந்து அந்த மகாபாரத்தில் வந்து இவர் இந்த பீஷ்மரோட நட்சத்திரம். இந்த பீஷ்மர் பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லவர். ஆனாலும் வந்து அவர் வந்து இந்த ஆப்போசிட் பார்ட்டியாக தான் இருப்பார். அர்ஜுனுக்கும் பீஷ்மருக்கும் ரொம்ப ஒரு இது. அர்ஜுனுக்கு பீஷ்மர் பிடிக்கும், பீஷ்மருக்கு அர்ஜுனை பிடிக்கும். ஆனால் அர்ஜுன கையால் தான் பீஷ்மர் சாவார். ஏன்னா வந்து அவர் வந்து அவங்க குடும்பத்தை விட்டு தர மாட்டார். அது பர்சனல் விஷயந்தான். ஆனாலும் வந்து இங்கே நான் சொல்கிறேன், அதான் எப்படி நடந்தது அப்படிங்கிறது சொல்கிறேன். என் ஒய்ஃபுக்கும் எனக்கும் எந்த ஒரு இதுவும் கிடையாது, மனஸ்தாபெலாம் கிடையாது. ஆனால் அவங்க வீட்டுக்கும் எனக்கும் சுத்தமாக பிடிக்காது. அந்த துரியோதன குரூப் மாதிரி அவங்க குரூப்புக்கும் எனக்கும் சுத்தமாக ஆகாது. என் ஒய்ஃபுக்கும் எனக்கு பிடிக்கும், எனக்கும் என் ஒய்ஃபு பிடிக்கும். அந்த குடும்பத்துக்காக அவங்க என்ன ஆப்போசிட்டாக இருக்காங்க, நானும் அவங்களுக்கு ஆப்போசிட்டாக இருக்கேன். அதுதான் என் லைஃப்பில் வந்ததை வச்சு மட்டும் தான் சொல்கிறேன். அதுக்காக எல்லாருக்குமே அப்படி ஆகும்னு நான் சொல்லலை. என்னோடய நாலேஜ் ஆஸ் பர் மை நாலேஜ் அப்படின்னு சொல்கிறேன். இது அஸ்ட்ராலஜியில் நான் புரிஞ்சது. அதுமாதிரி நிறைய ராசி நட்சத்திரத்தில் அந்த இது பார்த்தீங்கன்னா அதுக்குன்னு ஒரு வீடியோ இருக்குது. மகாபாரதத்தில் எந்த ராசிக்காரங்க எந்த நட்சத்திரக்காரங்க அப்படின்னு சொல்லி. ரோகிணி நட்சத்திரம் வந்து கிருஷ்ணரோட ராசி அப்படின்னு சொல்லி. ஆனால் என் லைஃப்பில் நான் பார்த்த வரைக்கும் என் ஒய்ஃப் கேரக்டருக்கு முழுக்க அது அடாப்ட் ஆச்சு. ஏன்னா என் ஒய்ஃப் ரொம்ப நல்ல பொண்ணு, ரொம்ப ஸ்ட்ரைட். அந்த பீஷ்மர் எப்படி இருப்பார், ரொம்ப டேலண்டாக இருப்பார், கரெக்டாக இருப்பார், நல்லா அந்தமாதிரி இவ்வளோ நல்லா ஏர்ன் பண்ணுவான், நல்லா படிப்பார்லாம் இருக்கும். ஆனால் அவங்க ஃபேமிலி விட்டு தர மாட்டார். அதுலேயும் பீஷ்மர் அப்படி தான். அவங்க ஃபேமிலியே துரியோதனை கெட்டவன் தெரிஞ்சும் அவங்க கூட தான் இருப்பாங்க. அந்த மாதிரி தான் அவங்க. சரி, ஓகே, அது சாப்டர் முடிஞ்சு போச்சு. அதுக்கு அடுத்து ஹிந்து அப்படிங்கிற எனக்கு தெரிஞ்ச விஷயத்த நான் சொல்கிறேன். ஹிந்து அப்படிங்கிறது வந்து ஒரு மதமே கிடையாது. ஹிந்துங்கிறது வந்து ஒரு மதத்தோட பேர் கிடையாது. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இந்தியாவில் இருந்து பார்த்தீங்கன்னா சைவம், வைணவம், கௌசிகம். சைவங்கிறது சிவனை கும்பிட்றவங்க, வைணவங்கிறது வந்து கிருஷ்ணரை கும்பிட்றவங்க, கௌசிகம்க்கு முருகரை கும்பிடுவாங்க, புத்திசம், அந்த மாதிரி மதங்கள் தான் நம்மகிட்ட இருந்தது. ஹிந்து அப்படிங்கிற பேர் எப்படி வந்ததுன்னா, நமக்கு வந்து இந்த வட சைடில், நார்த் சைடில் வந்து நம்ம இந்தியாவுக்கு உள்ளே வரும்போது பார்த்திங்கன்னா அந்த சிந்து நதியை தாண்டி தான் வரணும். அந்த சிந்து நதியை தாண்டி வரணும் அப்படிங்கிறதுனால அவங்க வந்து இந்த சிந்துன்ற நதியை வந்து ஹிந்து அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அந்த ஹிந்து தான் கடைசியில் இந்தியாவாக ஆச்சு. அந்த ஹிந்துவை தான் அந்த சிந்து நதிக்கு அப்பால் வாழ்கிறவங்க ஹிந்து அப்படிங்கிறவங்க தான் இன்றைக்கி ஹிந்துவாக ஆயிடுச்சு. அது மாதிரி ஹிந்துங்கிறது. அஸ்ட்ராலஜிங்கிறது சயின்ஸு. இந்த கடவுள் நம்பிக்கை இந்த ஹிந்து கிறிஸ்டினுங்கிறது ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து நம்மளோட நம்பிக்கை தான். அதாவது ஒரு படத்தில் ஆர்யா கூட சொல்லியிருப்பார். அது வந்து மனுஷங்களை வந்து மகானாக்கிறதுக்கு தான் வந்து கோவிலை கட்டி வச்சு இந்த புக்ஸ்லாம் சொன்னாங்க. இந்த மாதிரி மகாபாரதம், பகவத்கீதை, குரான் அந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க. அது மாதிரி வந்து இப்போது நான் வந்து அஸ்ட்ராலஜி கொஞ்ச நாள் பார்த்துருந்தேன். கொஞ்ச நாள் வந்து பேப்டிசமே எடுத்து கிறிஸ்டின்லேயும் நான் இருந்தேன்.
ஃபுல் அண்ட் ஃபுல் இப்போ கிறிஸ்டியனில் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், அவங்க வந்து தனியாக சர்ச் இப்போ நம்ம ஹிந்துலாம் வந்து பார்த்திங்கன்னா தனியாக கோயிலுக்கு போவோம், தனியாக போய் கும்பிட்டு ஒரு வீட்டில் அவங்க பார்த்திங்கன்னா சண்டே ஆனால் வந்து ஒரு ஒரு இடத்துல போடுவாங்க, ஒரு ஃபேமிலி ப்ரேயர், குரூப் ப்ரேயர் அந்த மாதிரிலாம் பண்ணுவாங்க. அப்போ வந்து இந்த கூட்டு பிரார்த்தனை அந்த மாதிரிலாம் சொல்லும்போது ஒரு கான்ஃபிடென்ட் நான் இருக்கிறேன் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை அவங்களுக்குள்ள ஒன்று வருது. யுனைட்டி ஸ்ட்ரென்த். அதான் அது மற்றவங்க நம்பிக்கையில் நான் கையை வைக்கல. யுனைட்டி, அந்த யுனைட்டியை வந்து அவங்கள வந்து ப்ரொடக்ட், நமக்கு இருக்கார், பாஸ்டர் இருக்கார், நமக்கு சிஸ்டர் இருக்காங்க, சார் இருக்கார், சப்போர்ட் இருக்குது அப்படிங்கிற ஒரு இதுவே அந்த இடத்துல இதாகுது. இந்த இடத்துல இன்னொன்று நான் சேர்த்துக்கணும். இந்த ஹிந்து கிறிஸ்டியன் அப்படிங்கிறதுல எனக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிற மாதிரி ஏஏன்னு சொல்லிட்டு ஒரு இது இருக்குது. ஏஏ அப்படிங்கிறது வந்து ஆல்கஹாலிக்ஸ் அனானிமஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று சொல்லுவாங்க. அதில் பார்த்தீங்கன்னா இந்த ஒன் டே அட் த டைம் அப்படிங்கிற ஒரு ரூல்ஸை ஃபாலோ பண்ணுவாங்க. அது வந்து பாசிட்டிவான விஷயம். நெகட்டிவான விஷயம் அதில் இன்னொன்று இருக்குது. ஏஏங்கிறது வந்து எப்படின்னா வந்து பில் அண்ட் பாப்னு சொல்லிட்டு ஒரு ரெண்டு பெரிய குடிகாரங்க, அவங்க என்ன பண்ணாங்க, ஒரு நாள் வந்து சாயங்காலம் ஒரு 6:30 மணிக்கோ வந்து தினமும் அவங்க ட்ரிங்க்ஸ் சாப்பிட்ற ஆள், 6 மணிக்கு மேலே குடிச்சிட்டே இருக்காள். ஒரு நாள் 6 மணிக்கு மேலே அவங்க பேசிகிட்டே இருக்கும்போது அவங்க குடிக்கிறது விட்டு சரி அப்படியே பார்த்துட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து இது நல்ல ஹேபிட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணாங்க, டெய்லி மீட் பண்ணி பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்க க்ரியேட் பண்ணது தான் வந்து இந்த ஆல்கஹாலிக்ஸ் அனானிமஸ். இந்த ஆல்கஹாலிக்ஸ் அனானிமஸில் வந்து ஒன் டே டெய்லியும் வந்து மீட்டிங்க்கு போயிட்டு அந்த குடிக்கிற டைம் பார்த்திங்கன்னா அந்த வேலையை முடிச்சுட்டு அந்த டைமில் தான் போய் குடிப்பாங்க. அந்த டைமில் நம்ம அங்கே போய் பேசிட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்கு போய்டும். நம்ம மனசில் இருக்கிறதுலாம் வந்து இருக்கணும். அது ஒரு நல்ல விஷயம். ஏஏக்கு வந்தால் வந்து நம்ம மேலே போயிடுவோம், பணக்காரனாக ஆகிடுவோம். கிறிஸ்டின்ஸு எல்லாமே ஒன்று மாதிரி தான் இருக்கும். ஏன்னா வந்து அதுவும் அமெரிக்காவில் ஸ்டார்ட் பண்ணது தான் ஏஏஓ. அதுமாரி. ஆனால் அதில் ஒரு நெகட்டிவான ஒரு விஷயத்தையும் ஒன்று சொல்லுவாங்க. ஏஏக்கு வந்துட்டு உள்ளே வந்துட்டு நீங்கள் போய் வெளியில் போய் குடிச்சிங்கன்னா ஒன்று பைத்தியம் ஆகிடுவீங்க, இல்லை செத்து போயிடுவீங்க, இல்லை ஜெயிலுக்கு போயிடுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பயத்திலே வந்து ஒரு சிலர் அந்த மாதிரி ஆயிரவங்க இருக்காங்க. அதான் எப்பவுமே நெகட்டிவ்க்கு கொஞ்சம் கம்மி பண்ணிக்கணும் எல்லா இடத்துலையும். இதுக்கப்புறம் நீ இப்படி பண்ணால் இப்படி ஆகிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு. அதுதான் எங்கள் எல்லாத்துலையும் ஒரு நல்லதும் இருக்குது, ஒரு கெட்டதும் இருக்குது. ஆனால் சொன்னால் சுற்றி ஒன்றே ஒன்று தான், வாட் யூ திங்க் யூ பிகம். நம்ம எண்ணங்கள் தான் வாழ்க்கை. அது வந்து நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. அப்புறம் இன்னொன்று வந்து ஃபியர் இஸ் த ஃபஸ்ட்டு எனிமி. எல்லாத்துக்குமே இந்த பயம்தான். இந்த பயம் வந்து என் லைஃப்பில் நான் எந்த இடத்துலலாம் நான் பார்த்தேன்னா, நான் ஒரு வேலை போயிடுச்சு அப்படின்னா நான் அதை பற்றி கவலைப்பட மாட்டேன். போனால் போது வேலை தானே பார்த்துக்கலாம். இந்த ஏன்னா சின்ன வயசுல நான் ஒரு அட் த ஏஜ் ஆஃப் 16 அப்போத்துலேருந்து நான் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். எனக்கு வந்து எல்லா ஃபீல்டுலையும் நான் வேலை செஞ்சுருக்கேன். இந்த லோக்கலாக செய்கிற இந்த வெல்டிங் வேலை, கட்டட வேலையிலேருந்து எம்என்சி, பிபிஓ, கால் சென்டரு அந்த மாதிரி வேலையிலேருந்து எல்லா வேலையும் நான் பார்த்துட்டேன். அப்படிங்கிறதுனால எனக்கு கான்டாக்ட்ஸ் அதிகம். அப்படிங்கிறதுனால நான் எதனா ஒரு வேலைக்கு நான் போயிடும். அப்படிங்கிறதுனால அந்த பயம் இல்லை. அப்படிங்கிறதுனால எனக்கு வேலையும் கிடச்சிடும். அந்த ஃபியர் அந்த இடத்துல இல்லை, அந்த இடத்துல வேலை கிடச்சிடும். இன்னொன்று பேங்க்கில் இந்த டிஅடிக்ஷன் சென்டர் அந்த மாதிரி ஒரு இது வந்து என் லைஃப்பில் கலாசாச்சு. அதில் எனக்கு வந்து கொஞ்சம் லோன்ஸ்லாம் வந்து இருந்தது, பர்சனல் லோனு, அதெல்லாம் வந்து இதுவாகிடுச்சு. அதுக்காண்டி பயந்து தான் நான் குடிச்சிருக்கேன். அது பயத்தை நல்லா போயிட்டு குடிச்சிருக்கேன். ஆனால் நான் என்ன பண்ணேன், அந்த பயத்தை கொஞ்சம் அதை இது பண்ணுறது, அது பாருங்கள், நான் ஒரு சின்ன விஷயம் தான் மாற்றி யோசிச்சுக்கிற மாதிரி. அவன் வந்து என்ன சொன்னால், இப்போ நீங்கள் லோனை கட்டலைன்னா நாங்கள் வந்து கோர்ட்டில் கேஸ் போடுவோம், இல்லை ஸ்டேஷனுக்கு போவோம், இல்லைனா இது பண்ணுவோம். நான் ஒரே வார்த்தை, தயவு செஞ்சு நீங்கள் கோர்ட்டில் கேஸ் போடுங்க. என்னால் கேஸ் போட முடியல, என்கிட்ட பைசா இல்லை, நான் ஒருத்தங்க மேலே கேஸ் போடணும். நீங்கள் அங்கே கேஸ் போட்டோன்னா அங்கே வந்து நான் வந்து அந்த பர்சனை சொல்லிக்கிறேன் யாரெல்லாம் என் பைசா வைத்து அப்படின்ட்டு. அவ்வளோதான் அந்த பிரச்சனை அவன் இதுக்கப்புறம் அவனுக்கு வரவே இல்லை. அவனுங்களை பார்த்து போய்ட்டு வந்து அவனுக்கு திரும்ப ரொம்ப தொந்தரவு பண்ணாங்க. ஸோ நான் வந்து நானே சொல்லிட்டேன், தயவு செஞ்சு நீங்கள் ஸ்டேஷனுக்கு போங்க, இல்லைனா கோர்ட்டுக்கு போங்க, என்னால் சமாளிக்க முடியல அப்படிங்கிற வந்து சொன்னேன். அவள் தான் முடிஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் என் மாஸ்டர் வந்து நான் வந்து கராத்தே கிளாஸ் பண்ணுறப்போ ராஜன் சொல்லிட்டு ஒருத்தர், அவர் வந்து அப்போ ஒரு ஹெட் கான்ஸ்டபிள் இல்லை கிரேட் 2 கான்ஸ்டபிள் அந்த மாதிரி இருந்துப்பார் நினைக்கிறேன். அவர் வந்து பார்த்தீங்கன்னா இப்போது மேபி ஒரு எஸ்ஐ இல்லை இன்ஸ்பெக்டர் அந்த இருப்பார். அவர் வந்து எனக்கு அப்போவே எனக்கு அந்த ஹீலிங்லாம் சொல்லியிருக்காரு. அப்போ நான் அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணல. அதுக்கப்புறம் இந்த சுகர் ப்ரெஷர் ப்ராப்ளத்தில் நான் அதை ஹீல் பண்ணும்போது நான் அதை இது பண்ணேன். அதுக்கப்புறம் இந்த யூடியூப்பில் ஒருத்தவங்க சொல்லும்போது தான் அந்த ஹீலிங், அதான் முக்கியமாக அந்த இந்துமதி மனோப்பு சொல்லும்போது தான் அது ரொம்ப ஃபீல் பண்ண, நமக்கு தெரியாமலே நம்ம இந்த ஹீலிங் பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா இந்த சுகர் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பயந்து வந்து கண்ட மாத்திரையை போட்டுக்கின்னு கண்ட காசு கண்ட பேர் கொடுத்துக்கிட்டு அது மாதிரி இருக்கவங்க நான் நிறைய பேர் பார்த்துருக்கேன். ஆனால் நான் வந்து மாத்திரையே போட மாட்டேன், எனக்கு எல்லாம் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவேன். என் மாஸ்டர் வந்து அந்த ஹீலிங்கை என்கிட்ட நிறைய ப்ராக்டிஸ் பண்ணியிருக்காரு. ஆனால் அப்போ நான் உணரல. ஆனால் இப்போ அந்த பைத்தியகாரத்தனமான அது இப்போ வரைக்கும் இப்படி கையை வச்சுக்கின்னுலாம் இது பண்ணிடலாம் இருக்கேன். நான் கொஞ்ச நேரம் இதுவாக இருக்கும்போது, டென்ஷனாக இருக்கும்போது கையை இப்படி வச்சுட்டு
கொஞ்சம் நேரம் அப்படி சும்மா இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அது வந்து என்னோட எண்ணத்தை மாற்றுறதுக்கு அப்படி சொல்லியிருக்கேன். அந்த ஹீலிங் பண்ணியிருக்காரு அவர். அதை நான் இப்போ தான் உணர்றேன். அந்த கையை வைக்கிறதுனால ஒன்றும் கிடையாது, நம்ம மனசில் நினச்சிருக்கணும் அந்த பயப்படாமல் இருந்திருக்கணும், அந்த துடிப்பு இல்லாமல் இருந்திருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு என் மாஸ்டர் வந்து ஒரு வார்த்தை சொல்லுவார். அதாவது யாருன்னா ஒரு ஸ்டூடெண்ட் வரல அப்படின்னா அவனை ஃபோன் பண்ணிலாம் கூப்பிடாது, வீட்டுக்கு போயெல்லாம் கூப்பிடாது, விட்டுரு அவனை அப்படி. ஏன் மாஸ்டர் நம்ம பையன் தானே? இல்லை, ஒருத்தனுக்கு மறையாத சொல்லி கொடுனா நம்ம கை எட்டுற வரைக்கும் தான் நம்ம அவங்கள ஏற்றி விட முடியும். அதுக்கு மேலே அவனை ஏற்றி விட்டு அவன் விருப்பம் இல்லாமல் ஏறினான்னா அவன் ஆள் காலி அப்படிங்கிறத அவர் அந்த இது சொல்லுவார். அது என் லைஃப்பில் என்னோடய ஃபேமிலி இந்த மேரேஜ் லைஃப்பில் இது பண்ணியிருக்கேன். ஏன்னா வந்து விருப்பம் இல்லாதவங்க நம்மளை கம்பல் பண்ணக்கூடாது, விருப்பம் இல்லை விட்டுடணும். அது எல்லா விஷயத்துலையும் நம்மளுக்கு ஒருத்தவங்கிட்ட பேசுறதுக்கு விருப்பம் இல்லை விட்டுடணும். இப்போ இந்த வீடியோ இப்போ நான் பண்ணுறேன், யாருமே இல்லை, நான் மட்டும் தான் பண்ணிகிட்ருக்கேன், பேசிகிட்டு இருக்கேன். கேட்குறவங்க போட்டோம், கேட்குறதும் நல்லது. இந்த ஹீலிங், லா ஆஃப் அட்ராக்ஷன், லா ஆஃப் மேனிஃபெஸ்டேஷன், அந்த அஸ்ட்ராலஜி, இந்துயிசம், கிறிஸ்டினிசம், பேர் இதை பற்றிலாம் பேசிகிட்டு இருக்கோம். கேட்குறவங்க ஓகே, அது என்ன நல்லது இருக்குது எதுக்கு தான் நம்ம அதை பற்றி கவலைப்படக்கூடாது. நம்மக்கிட்ட வந்து ஹெல்ப்பும் கேட்கணும், கண்டிப்பாக நம்ம பண்ணணும். அதே டைமில் ஓடி போய் நம்ம ஹெல்ப் பண்ணக்கூடாது. இது அப்போ அவர் சொன்னார், அதை நான் இப்போ ஃபீல் பண்ணுறேன். உண்மை தான், நம்ம தேவையில்லாமல் யாருக்குமே ஹெல்ப் பண்ணக்கூடாது, அதுலேயே போய் மாற்றிக்கூடாது. ஓகே, இதுதான் வந்து என்னோடய இதுவும் நான் கற்றுக்கிந்து. அதுக்கப்புறம் இப்போ ரீசெண்டாக வந்து ஒரு ஃபேஸ்புக்கில் ஒரு ஃபோட்டோ ஒன்று பார்த்தேன். அது எவ்ரி பர்சன் நீட் டு ரீட் திஸ் 5 books அப்படின்னு சொல்லிட்டு. ஒன்று வந்து அட்டாமிக் ஹேபிட், ஸ்டார்ட் வித் ஒய், ரிச் டாட் புவர் டாட், திங்க் அண்ட் க்ரோ ரிச், பவர் ஆஃப் ஹேபிட். இந்த 5 புக்கில் வந்து 3 புக்கு நான் படிச்சுட்டேன். அட்டாமிக் ஹேபிட் படிச்சுட்டேன், ரிச் அண்ட் புவர் டாட் படிச்சுட்டேன், திங்க் அண்ட் க்ரோ ரிச் படிச்சுட்டேன். இதில் வந்து இந்த 3 புக் தான் படிச்சு. இந்த 3 புக்லையும் எனக்கு ஒரு சில விஷயங்கள் ஒத்து போகுது. இந்த அட்டாமிக் ஹேபிட் எழுதினார்ல அந்த ஆத்தர் வந்து ஃபஸ்ட்டு கோமாவில் இருந்து வரான் சின்ன வயசில். நானும் ஒரு 2-3 மாதம் கோமாவில் இருந்தால் தான் அதுக்கப்புறம் ஒரு புதுசாக கற்றுக்கிட்டு எல்லாமே வந்தார் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த அட்டாமிக் ஹேபிட்டை வந்து நான் எதில் ஃபாலோ பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் இருக்கிறதுல நான் ஃபாலோ பண்ணுறேன். அதாவது இதுக்கு முன்னாடி நான் எனக்கு தெரியாமலே பண்ணிட்டு இருந்தேன். ஆனால் வந்து அந்த டைமிங்லாம் நான் பார்க்க மாட்டேன். நான் ஸ்டேட்டஸ் ஒரு நாள் வைப்பேன், ஒரு நாள் 10 மணிக்கு வைப்பேன், ஒரு நாள் 12 மணிக்கு வைப்பேன், நைட் மணி வைப்பேன், அந்த ரஜினி வைப்பேன், அதுமாதிரி வைப்பேன். ஆனால் இப்போ அப்படி கிடையாது. ஒரு நாள் வந்து நான் என்ன பண்ணிட்டேன், இந்த கேலண்டரை பார்த்துருக்கும்போது நித்ரா ஒரு கேலண்டர் நான் யூஸ் பண்ணேன். அந்த கேலண்டரில் பார்த்துக்கும்போது நீங்கள் நேதாஜி பர்த்டேன்னு போட்டுருந்தேன். அந்த பர்த்டேவை நான் இதுவில் வச்சேன், வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸில் வச்சேன். அதுக்கப்புறம் எனக்கு தோணுச்சு, நம்ம ஏன் இதை தினம் எழுதி வைக்கக்கூடாது? ஏன்னா வந்து மற்றவங்களுக்கு நான் இதை வச்சு மற்றவங்க பார்க்குறாங்க அப்படிங்கிற ஒரு அட்வர்டைஸ்மெண்ட்டுக்காண்டி நான் அதை வைக்கிறேன். அதனால் நானும் கற்றுக்கிறேன். அதனால் இந்த அட்டாமிக் ஹேபிட்டாக வந்து அந்த ஒரு விஷயத்த நான் ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சேன். டெய்லி வந்து எனக்கு பிடிச்சது ப்ரூஸ்லி, ரஜினிகாந்த் அதுமாதிரி வைக்கும்போது அந்த இது வச்சுட்டேன். அந்த இன்றைக்கி என்ன டே, என்ன ஸ்பெஷல் அப்படிங்கிறத நான் வைக்க ஆரம்பிச்சிட்டேன். அதுக்கடுத்து 2வது புக்கு ரிச் டாட் புவர் டாட். அந்த ஒரு புக்கில் வந்து ஒரு விஷயம் ரொம்ப சூப்பரான விஷயம் என்ன வந்து, டோன்ட் ஒர்க் ஃபார் மணி, மேக் மணி டு ஒர்க் ஃபார் யூ அப்படின்னு சொல்லுவாங்க. அதுவும் வந்து ஒரு சில இடத்துல நான் இது வரைக்கும் நான் அதை பண்ணல, ஜஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டெல்லாம் பண்ணிட்டு நான் படிச்சிருக்கிட்டே வந்து அதை போய்க்குதேன். என் ஃப்ரெண்டு ஒருத்தர் சொல்லியிருக்காரு, நான் சொன்னேன் சார் அந்த மரம் வைக்கலாம், அது வைக்கலாம், இது வைக்கலாம் அப்படின்னு சொல்லும்போது இந்த வீட்டு வாடகை வாங்குறது தான் அதில் அந்த ரிச் அண்ட் புவர் டேட்டில் சொல்கிறது. ஏன்னா இப்போ நம்ம ஒரு வீடு நம்ம வாடகை கட்டுறோம் அப்படின்னா அதில் வந்து எதுவும் வருமானம் நமக்கு வரப்போகுது. அதே ஒரு வீடை கட்டி நம்ம வாடகை வரனா அதில் வருமானம் வருது. ஓகே, அதில் வந்து இன்னொரு லைன்ஸ் அது எனக்கு ஒத்து வரல, ஏன்னா அது நான் எனக்கு ஒன்றும் எக்ஸ்பீரியன்ஸ் கிடையாது. இன்னொரு ஜாப் செக்யூரிட்டி அப்படிங்கிற ஒரு விஷயம் சொல்கிறாங்க. அந்த பணக்காரன் வந்து ஜாப் செக்யூரிட்டியை பற்றி யோசிக்க மாட்டான். இதை பற்றி அவங்ககிட்ட இருக்கிற பணத்தை எப்படி வேலை செய்ய வைக்கலாங்கிறத யோசிப்பான். ஆனால் நான் வந்து என்கிட்ட இருக்கிற பணத்தை எப்படி வேலை செய்ய வைக்கணும்னு சொல்லி இது வரைக்கும் யோசிக்கல. ஆனால் ஜாப் செக்யூரிட்டி பற்றி நான் எதுவும் கவலைப்பட்டதில்லை, அது எனக்கு மேட்ச் ஆச்சு. 3வது ஒரு புக் பார்த்தீங்கன்னா திங்க் அண்ட் க்ரோ ரிச். திங்க் அண்ட் க்ரோ ரிச்சில் ஃபுல் இதான் சொல்லியிருப்பாங்க. வாட் யூ திங்க் யூ பிகம். ரொம்ப பெருசாக இது பண்ணுங்கள், பாசிட்டிவ் திங்க் பண்ணுங்கள், எப்பவும் பாசிட்டிவாக இருங்க, அதை ட்ரீம் பண்ணுங்கள். ஒரு விஷயம் நடக்கிறதுக்கு முன்னாடி ட்ரீம் பண்ணி இமேஜின் பண்ணி ஒரு அப்படி ஆயிடுச்சுன்னா அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த புக்கில் வந்து ஒரு லைன் வந்து எனக்கு அட்மையர் ஆச்சு. ஏன் அட்மையர் ஆச்சுன்னா, இந்த புக்ஸ்லாம் படிக்கிறதுக்கு முன்னாடி லாஸ்ட் இயர் எண்டா இல்லை இந்த இயர் ஸ்டார்டிங்லாம் தெரியல, நான் ஒரு படம் பார்த்தேன். நார்மலான படம் தான், ஜெய் பீம்னு சொல்லிட்டு. ஆக்சுவலாக நான் சின்ன வயசில் போலீஸ் ஆகணும்னு சொல்லிட்டு ஆசைப்பட்டேன், அது நடக்கல. அப்புறம் பிபிஓ கார்பரேட் அப்படியே போயிடுச்சு, எனக்கு பிடிக்காம தான் இந்த லைஃப்லாம் இது பண்ணிட்டு இருந்தேன். ஆனால் எனக்கு இந்த படம் பார்த்தோன்னே எனக்குள்ளே அதான் எதனா ஒரு சின்ன ஒரு இன்சிடென்ட் நம்ம லைஃப்பை மாற்றோம் அப்படிங்கிற மாதிரி எனக்குள்ளே ஒரு விஷயம் தோணுச்சு. ஏன் நம்ம லா படிக்கக்கூடாது? ஏன்னா வந்து எனக்கு இந்த ஹெல்ப் பண்ணுறது இது பண்ணுறதுலாம் ரொம்ப பிடிக்கும். அதுவும் இந்த சோஷியல் சர்வீஸ்லாம் ரொம்ப பிடிக்கும். அப்போ தான் யோசிச்சு லா படிக்கலாம்
அப்படிங்கிற ஒரு இது. இந்த திங்க் அண்ட் க்ரோ ரிச் அந்த படம் பார்த்து நான் லா படிக்கலாம்னு சொல்லிட்டு முடிவு பண்ணதுக்கு அப்புறமா தான் இந்த திங்க் அண்ட் க்ரோ ரிச் படித்தேன். அந்த திங்க் அண்ட் க்ரோ ரிச்சில் ஒரு பர்சன் என்ன பண்ணுவார், இந்த மாதிரி தான் அவருக்கு வந்து நிறைய ஜாப்ஸ் அந்த புக்கில் ஒரு பர்சன் வந்து என்னோட கேரக்டருக்கு நிறைய ஜாப் ஸ்கிப் பண்ணிகிட்டே இருக்கும். அவருக்கு எதனா ஒரு பிரச்சனையாக இருக்கும், அங்கே போனால் அவங்க கூட தந்து இருக்கும், இவங்க கூட தந்து இருக்கும், அங்கேருந்து இன்னொரு வேலை, இந்த மாதிரி வேலை மாறி மாறி போயிருக்கும். அதுக்கப்புறம் அவரோட 40வது வயசில் அவர் லா காலேஜுக்கு போவார். அப்போ ஒரு கல்யாணம் ஆகிட்டு இருக்கும், மேரேஜ், குழந்தை இருக்கும். அந்த ஒரு விஷயம் எனக்கு கூட மேட்ச் ஆச்சு. இதுதான் லா ஆஃப் அட்ராக்ஷன் தெரியல. ஏன்னா வந்து மேபி இந்த அட்டாமிக் ஹேபிட்டில் அந்த ஆத்தர் வந்து கோமாவில் இருந்ததும், இந்த டெய்லி ஸ்டேட்டஸ் வைக்கிறதும், ஒரு இது ரிச் அண்ட் புவர் டேடில் ஜாப் செக்யூரிட்டி ஒரு இன்ஸ்பிரேஷன் வந்து திங்க் அண்ட் க்ரோ ரிச்சில் பார்த்தீங்கன்னா இந்த லா படிக்கிறது எனக்கு ஒரு இன்ஸ்பிரேஷனாக இருந்தது. இந்த லா படிக்கிறதும் ஒரு விதத்தில் வந்து மேக் மணி ஃபார் ஒர்க் ஃபார் யூ தான். ஏன்னா நமக்கு இன்வெஸ்ட் பண்ணுற மணி நமக்கு இது தானே. ஏன்னா 3 கேட்டகரி தான் நம்ம லைஃப்பில் நம்ம இந்த வேர்ல்டில் இருக்காங்க. ஒருத்தவங்க எம்ப்ளாயீஸ், இன்னொருத்தவங்க ஓனர்ஸ், இன்னொருத்தவங்க வந்து ப்ரொஃபஷனல்ஸ். எம்ப்ளாயீஸ் வந்து எல்லாருமே எம்ப்ளாயீஸ் தான். இந்த கலெக்டரு, போலீஸு எல்லாருமே எம்ப்ளாயீஸ் தான். கலெக்டர், போலீஸு, சிஎம்மு, பிஎம்மு எல்லாருமே எம்ப்ளாயீஸ் தான். ஓனர்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா இந்த விவசாயம் பண்ணுறவங்க, கைலாங்கடை வச்சுருக்கவங்க, பெரிய பெரிய எம்என்சி கம்பெனி எல்லாருமே ஓனர்ஸு. 3வது கேட்டகரி ப்ரொஃபஷனல். எதுக்கு இவங்களுக்கும் அவங்களுக்கும் ஒரு வித்தியாசம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மற்றவங்களாம் வந்து வேலையை தேடி போவாங்க. ஆனால் வந்து இந்த ப்ரொஃபஷனல்ஸை மட்டும் வேலை வந்து அவங்கள தேடி வரும். யார் அந்த ப்ரொஃபஷனல்ஸ் பார்த்தீங்கன்னா டாக்டர், வக்கீல், டாக்டர், அட்வொகேட், ஆடிட்டர். இவங்க 3 பேரும் வந்து வேலையை தேடி அவங்க போகணுன்ற அவசியம் கிடையாது. அவங்கள தேடி வேலை வரும். அவங்க தனியாக ஒரு கம்பெனி, நான் ஒரு ஆடிட்டர், நான் ஒரு டாக்டர் அப்படின்னு சொல்லி உட்காண்டப்போ அவங்கள தேடி பேஷன் வருவாங்க. அட்வொகேட்டாக. அதனால அந்த 3 கேட்டகரி. அந்த 3 கேட்டகரியில் நான் இது வரைக்கும் ஓனராக இருந்தது கிடையாது. எம்ப்ளாயாக இருந்திருக்கேன், அக்கௌண்டண்ட்டாக இருந்திருக்கேன், 10 வருஷமாக இருந்தேன். எனக்கு மேபி எனக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன், ஜாப் சாட்டிஸ்ஃபேக்ஷன் எனக்கு அந்தளவுக்கு எனக்கு கிடைக்கல. ஏதோ ஒரு ஃபுல்ஃபில் பண்ணணும் அப்படின்னு. எனக்கு இந்த புக்ஸ் எல்லாம் படித்ததுக்கப்புறம் எதுக்கு நம்ம அது பண்ணி போடணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஃபுல்லாக இது பண்ணிட்டேன். அதனால தான் இந்த அட்வொகேட் இது சூஸ் பண்ணேன். நான் ஏன் இன்றைக்கி இந்த வீடியோ போடுறேன் அப்படின்னா, 32 இயர்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ். ஆக்சுவலாக நான் வந்து ஒரு லீட் பாய்னால் வந்து 29th February இயர்லி மார்னிங் 12:30க்கு நான் பிறந்த பையன். அப்படின்னா வந்து 28 தமிழில் சொன்னால் 28ஆம் தேதி நைட்டு 12:30 மணிக்கு போட்டு பாடுவாங்க. ஆனால் நான் 29ஆம் தேதி இயர்லி மார்னிங் 12:30 மணிக்கு நான் பிறந்தேன். அது லீட் பாய் நான். அதனால் நான் எப்பவுமே 28ஆம் தேதியை நான் வந்து பர்த்டே செலிப்ரேட் பண்ணுறேன். 28ஆம் தேதி பர்த்டே செலிப்ரேட் பண்ணுறேன் அப்படின்னா 28ஆம் தேதினா இன்றைக்கி 27னா வந்து இது வந்து எந்த புக்லேயும் நான் படிக்கலை. ஆனால் நியூ இயருங்கிறது எனக்கு இன்றைக்கி தான் நியூ இயர். ஏன்னா வந்து அந்த 2000 January 1ங்கிறது நியூ இயர் பிறகுதா. நான் பிறந்த இயர் இதானே 28 29 ஏதோ ஒன்று 28 நான் பிறந்தது 28 February 1992. அப்போ நான் பிறந்து 32 வருஷம் ஆகுது. இப்போ நான் வரப்போது 33வது வருஷம், 33rd நியூ இயர் எனக்கு இதை நான் சொல்கிறேன். 33rd நியூ இயர். இந்த 33 இயர்ஸில் நான் கற்றுக்கிறது ஒன்று தான். நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, நிறைய லைஃப்பில் நிறைய பார்த்துட்டேன், நிறைய இழந்துட்டேன். ஆனாலும் யோசித்து பார்த்தா என் லைஃப்பில் யாருமே எனக்கு கை கொடுத்தா. ஆனால் எப்படி நான் எவ்வளோ இதுவாக நிறைய பேர் சொல்கிறாங்க, நீ எப்படா எனக்கே தெரியலடா அப்படின்னு. ஆனால் கடைசியில் யோசித்து பார்த்தா ஒரு இது இருந்திருக்கு, எனக்கே தெரியாமல் இருந்திருக்கு. இந்த எஜுகேஷ்னல் டேலண்ட்டு, அந்த மேனிஃபெஸ்டேஷன், அதெல்லாம் விட அந்த ஃபியர் இருக்காது. எதுவாக ஒரு நம்ம இது பண்ணி பார்த்துக்கலாம் என்ன நடக்குது அப்படிங்கிற ஒரு தைரியம் இருக்கும் என்கிட்ட. அந்த தைரியம் இருந்தாலும் அந்த தைரியம் கொடுக்கறதுக்கும் வந்து அதான் அந்த 32 இயர்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஏற்கனவே ஒன்று எழுதிருக்கும் போல் நான். கற்கை நன்றி பிச்சை புகழும் கற்கை நன்றி அவ்வையார் சொன்னது. கண்ணுடையர் என்பவர் கற்றோர் முகத்திறந்து, புண்ணுடையர் கல்லாதவர் திருவள்ளுவர் சொன்னது. அதுக்கப்புறம் இது யார் சொன்னது? இது நான் தான் எழுதியிருக்கேன். எனக்கு ஒரு நாள் எழுதியிருக்கும் போது, லேர்னிங் இஸ் ஏ வெரி குட் இன்வெஸ்ட்மெண்ட், நாலேஜ் இஸ் ஏ அதாவது லேர்னிங் இஸ் ஏ வெரி குட் இன்வெஸ்ட்மெண்ட். அதுதான் வந்து உலகத்தில் இருக்க ஒரு நல்ல இன்வெஸ்ட்மெண்ட். நாலேஜ் இஸ் ஏ மூவபிள் அண்ட் இம்மூவபிள் அண்ட் வேல்யூபிள் அசெட் விச் கேன் சேவ் யூ ஆல் சர்க்கம்ஸ்டன்சஸ் இட்ஸ் நெவர் கோ ஆன் லாஸ். அதுவும் உண்மை தான். அது நாலேஜ் தான் வந்து ஒரு நல்ல அசெட். அதுதான் எல்லா சர்க்கம்ஸ்டன்ஸ்லேயும் நம்மளுக்கு அதை காப்பாற்றும். எந்த ஒரு சுச்சுவேஷன் எங்கே இருந்தாலும் நம்மளை காப்பாற்றும். எஜுகேஷன் இஸ் ஏ பவர்ஃபுல் வெப்பன் விச் கேன் ப்ரொடக்ட் யூ இன் ஆல் சுச்சுவேஷன். இது நான் ஸ்டேட்டஸ்லேயே ஒரு நாள் வச்சுருக்கேன். நான் கராத்தே மாஸ்டர் தான். ஆனால் வந்து ஒரு பவர்ஃபுல் வெப்பனாக இருந்தால் தான் இந்த பென் தான் சொல்லுவேன். அந்த மாதிரி எல்லா சுச்சுவேஷன்லேயும் நம்மளுக்கு இந்த நாலேஜ்
இந்த லேர்னிங் நம்மளை காப்பாற்றுது. ஓகே, நியூ இயர் ஈவ் எனக்கு. குட் பை. டுமாரோ நியூ இயர். அதுக்கு முன்னாடி இன்றைக்கி ஒரு முக்கியமான விஷயமும் எனக்கு இருக்குது. தெரியல பாசிட்டிவாக நடக்குமா நினைக்கிறேன். டுடே இஸ் மை கோர்ட் ஹியரிங் டே ரிகார்டிங் டைவர்ஸ்.